ஆர்ஆர்பி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி கான்செப்ட். அதிலிருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்போ பார்ப்போங்க. த லீனிங் டவர் ஆஃப் பைசா டஸ் நாட் ஃபால் ஈவன் தோ இட் இஸ் tilted பிகாஸ். பைசாவின் சாய்ந்த கோபுரம் சாய்ந்திருந்தாலும் விழவில்லை ஏனெனில் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. அந்த பொருளோட வெயிட் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லேர்னிங் டவர் ஆஃப் பைசா அது வந்து என்ன இருக்குது, இந்த பைசா டவர்ன்றது உங்களுக்கு எப்படி இருக்கும், சாஞ்சிருக்கும். சாய்ந்த கோபுரத்தை தான் என்ன சொல்லுவாங்க, இந்த பைசா டவர் சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இப்படி சாஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கு. இப்படி இருந்தாலும் இது என்ன பண்ணல, இப்படியும் சாயலை, அப்படியே இருக்கு. இது எதனால இந்த ரீசன் அப்படி இருக்கு அப்படின்னு தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க கொஸ்டினில் கேட்குறாங்க. இப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதோட டோட்டல் வெயிட் எந்த இடத்துல கான்சன்ட்ரேட் ஆகிருக்கோ அதான் என்ன சொல்கிறோம், சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட அந்த சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பைசா நகர கோபுரத்துக்கு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து இதை ஈஸியாக புரிஞ்சுக்க ஒரு கான்செப்ட் இருக்குது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையம்ன்றது நேராக ஒரு கோடு போட்டால் அது அந்த பொருளோட அடிபாகத்துக்கு உள்ளேயே விழுகணும். அப்படி விழுந்தால் அந்த பொருள் விழாது, ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துக்கு என்ன பண்ணுங்க, அதே மாதிரி ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா அந்த பொருளோட பேஸில் தானே விழுகுது. அதனால தான் என்ன பண்ணல, இந்த பைசா டவர் கீழே விழாகாமல் அப்படியே இத்தனை வருஷமாக இருக்குது. சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ என்ன சொல்லுது, த வெர்டிக்கல் லைன் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாசஸ் த்ரூ இட்ஸ் பேஸ். அதாவது அந்த செங்குத்து கோடு கோபுரத்தோட அடிப்பகுதி வழியாக போகுதுன்னு சொல்லுது. இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா. த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அ சர்க்கிள் வில் பி, வட்டத்தின் ஈர்ப்பு மையம் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன, ஒரு பொருளோட மொத்த வெயிட்டும் எந்த ஒரு பாயிண்ட்ல சமநிலையாக இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு என்னது, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்டான பிளேட்டு அப்படி இல்லைன்னா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அதோட வெயிட் எல்லாம் உங்களுக்கு எங்கே ஒன்றா சேரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த சர்க்கிளோட சென்டர், ஜியாமெட்ரிக் சென்டர் மையப்புள்ளியில் தான் இருக்கும். சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றாங்க. அதாவது உங்களுக்கு சுற்றளவு மேலே இருக்கும்னு சொல்கிறது வந்து அங்கே இருந்தால் வட்டம் ஒரு பக்கமாக சாஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்குமா, இருக்காது. இப்போ ஆப்ஷன் ஏ வராது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன் எனி கார்ட் ஆஃப் த சர்க்கிள். இப்போ வந்து ஒரு நான் அல்லது விட்டம், இப்போ வந்து உங்களுக்கு டயாமீட்டர் போட்டுக்கிறேன். டயாமீட்டர் ஆல்சோ கார்டு தான். சரி, ஏதோ ஒரு இடத்துல கார்டு எடுத்துக்கோங்க. இப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து அது சென்டர் ஆஃப் கிராவிட்டியாக இருக்குமா, கிடையாது. அப்போது ஆப்ஷன் பியும் வராது. ஆப்ஷன் சி பாருங்கள், அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், அதாவது வட்டத்தோட மையத்தில் இருக்குன்னு சொல்லுது. இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் வில் பி த வெலாசிட்டி ரேஷியோ ஆஃப் அ வீல் அண்ட் ஆக்சில் ஹேவிங் வீல் டயாமீட்டர் as 500 mm அண்ட் ஆக்சில் டயாமீட்டர் as 250 mm. சக்கரத்தின் விட்டம் 500 மில்லிமீட்டர் மற்றும் அச்சின் விட்டம் 250 மில்லிமீட்டர் எனில் சக்கரம் மற்றும் அச்சின் திசைவேக விதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தா உங்களுக்கு வெலாசிட்டி ரேஷியோக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம் போடுங்க. வெலாசிட்டி ரேஷியோ is equal to diameter of wheel divided by diameter of the axle. கரெக்டுங்களா. இப்போ diameter of the wheel என்னன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, having wheel diameter வந்து உங்களுக்கு 500ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 500 mm போட்டாச்சு. நெக்ஸ்ட் diameter of axle என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சில் diameter வந்து 250 mm. இப்போ 250 போட்டாச்சு. 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 25 கேன்சல் பண்ணிங்கன்னா 25 × 2 உங்களுக்கு 15 கிடச்சிருமா. ஸோ எனக்கு வெலாசிட்டி ரேஷியோ வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. 2ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இன் அ சிம்பிள் ஸ்க்ரூ ஜாக் pitch is 0.5 cm and length of handle is 30 cm. If efficiency of screw is 35%, then how much effort is required to raise 800 Newton weight? ஒரு எளிய திருகு ஜாக்கின் பிட்ச் 0.5 சென்டிமீட்டர் மற்றும் கைப்பிடி நீளம் 30 சென்டிமீட்டர் ஆகும். திருகின் செயல்திறன் 35% எனில் 800 நியூட்டன் எடையை தூக்குவதற்கு எவ்வளவு விசை தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ கிவன் டேட்டாஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்.
பிட்ச் வந்து உங்களுக்கு 0.5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்களா? சரி, ஓகே. பிட்ச் வந்து 0.5 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த ஹேண்டில். ஹேண்டிலோட லென்த் என்ன சொல்லியிருக்காங்க? 30 சென்டிமீட்டர். எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு 35% சொல்லிட்டாங்க. வேற என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோடு கொடுத்துருக்காங்க 800 நியூட்டன் வெயிட். இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டு இந்த 800 நியூட்டன் வெயிட்டை வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்களா? அப்போ நமக்கு எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்ன? எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ இன்ட்டு 100. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மெக்கானிக்கல் அட்வான்டேஜுக்கு பதிலாக லோட் பை எஃபர்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். அதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிரும்? எஃபர்ட் கிடச்சிரும். நமக்கு மற்ற டேட்டாலாம் இதுலேருந்து என்ன பண்ணிடலாம்? நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படின்னா நம்ம வெலாசிட்டி ரேஷியோவும் இங்கே இந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? எஃபிஷியன்சியில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு நம்ம எஃபர்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? வெலாசிட்டி ரேஷியோவையும் மெக்கானிக்கல் அட்வான்டேஜையும் தெரிஞ்ச டேட்டாஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி எஃபிஷியன்சியில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அப்போ வெலாசிட்டி ரேஷியோவை கண்டுபிடிங்க. வெலாசிட்டி ரேஷியோவுக்கு நம்ம நார்மலாக போடுற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா போட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லிவர் பற்றி பேசல, ஸ்க்ரூ ஜாக் பற்றி பேசியிருக்காங்க. ஸ்க்ரூ ஜாக் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. வெலாசிட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 2π r டிவைடட் பை பிட்ச். ஓகேங்களா? ஏன் இந்த இடத்துல இப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ ஜாக் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஹேண்டில் இருக்கும், அப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி போட்டு இப்படி இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி ரொட்டேட் பண்ணி தான் என்ன பண்ணுவீங்க? ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க ஸ்க்ரூ ஜாக்கில். அப்படின்னும் போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் கிரியேட் ஆகுதா? அதனால தான் மேலே என்ன பண்ணுறோம்? ஸ்க்ரூ ஜாக்குக்கு 2πr போடுறோம். கீழே வந்து இந்த பிட்சை பேஸ் பண்ணி என்ன ஆகும்? மேலே ஹைட் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் கீழே என்ன பண்ணுறோம்? பிட்சு வேல்யூ போடுறோம். அப்போ உங்களுக்கு சரி, இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 × பையோட வேல்யூ 3.14ன்னு போட்டுக்கலாம். ஆர்ன்றது உங்களுக்கு என்ன? இந்த ஹேண்டில் சுற்றக்கூடிய ரேடியஸ் தான் உங்களுக்கு என்னது? இந்த மாதிரி என்ன ஆக போகுது? இங்கிட்டுன்னு கிரியேட் ஆக போகுது. அதனால இந்த ரேடியஸ் தான் என்ன பண்ணிக்கணும்? இந்த இடத்துல லென்த் ஆஃப் த ஹேண்டில் நம்ம ரேடியஸாக போட்டுக்கணும். ஸோ 30 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டிவைடட் பை பிட்ச் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. பிட்சோட வேல்யூ உங்களுக்கு 0.5 கொடுத்துருக்காங்களா? இப்போ 0.5 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மேலே வந்து மல்டிபிள் டு 100 பண்ணிட்டேன்னா எனக்கு 2 டிஜிட் பாயிண்ட் தள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை 314ன்னு எடுத்துக்கலாம். கீழேயும் அதே மாதிரி நான் மல்டிபிள் டு 100 பண்ணேன்னா ஒரு 0 கேன்சல் ஆகிடும், 5 ஆகும். அப்போ 50 அப்படின்னு கிடைக்கும் கீழே. 2 × 314 × 30 டிவைடட் பை 50 அப்படின்னு இருக்கு. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 3 × 2 6. அப்போ 6 × 314 டிவைடட் பை 5 அப்படின்னு இருக்கும். 6 × 314 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 1884ன்னு கிடைக்கும். 1884 டிவைடட் பை 5. இப்போ அதை 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 × 5 15. பேலன்ஸ் வந்து ஒரு 3 இருக்கும். அப்போ 38ன்னு இருக்குது. 7 × 5 35ன்னு ஆகிடும். இப்போ நான் 7 போட்டுக்கிறேன். இப்போ பேலன்ஸ் ஒரு 3 இருக்கும். 34ன்னு இருக்குது. 6 × 5 30 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 4 இருக்கும். பாயிண்ட் வச்சு ஒரு 0 போட்டுக்கிட்டிங்கன்னா 8 × 5 40. அப்போ 376.8 அப்படின்னு எனக்கு என்ன பண்ணியிருக்கு? வெலாசிட்டி ரேஷியோவோட வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ நான் இந்த 376.8ன்ற வெலாசிட்டி ரேஷியோ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணலாம்? இந்த எஃபிஷியன்சியில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சரி, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட ஃபார்முலா என்ன? லோட் பை எஃபர்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த லோட் பை எஃபர்ட்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். லோட் பை எஃபர்ட் இன்ட்டு 100. சரி, கீழே வெலாசிட்டி ரேஷியோ இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லோடோட வேல்யூ அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 800 நியூட்டன் சொல்லிட்டாங்க. அப்போ 800 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஃபர்ட்டோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி ரேஷியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 376.8ன்னு கண்டுபிடிச்சோம். மல்டிபிள் டு 100. எஃபிஷியன்சியோட பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க? 35ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 35 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா இந்த சைடு? சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும்? எஃபர்ட் எவ்வளோ வேணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 800 divided by effort into 376.8 by 1 இருக்கும். 1 by 376.8 எடுத்துக்கிறேன். into 100 அப்படின்னு இருக்கு எஃபர்ட்.
இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், நமக்கு எஃபோர்ட்டோட வேல்யூ தானே தேவைப்பா. எஃபோர்ட்டை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த 35 இருக்கிறது ரைட் சைடு எடுத்து வந்துடலாம். அப்போ எஃபோர்ட் இஸ் ஈக்குவல் டு 800/35 இன்ட்டு 1/376.8 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம 5ஆல் கேன்சல் பண்ணிக்கலாமா? 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 × 5 35 கிடச்சிரும். 1 × 5 5, பேலன்ஸ் ஒரு 3 இருக்கும். அப்போ உங்களுக்கு 30, 6 × 5 30, ஒரு 0 வந்துடும். கீழே வந்து உங்களுக்கு அப்போ மேலே வந்து 160, அப்புறம் ஒரு 100, அங்கே ஒரு 2 zeros வந்துடும். டிவைடட் பை 7 × 376.8. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 3768ன்னு எடுத்துகிட்டு 3768 இன்ட்டு 7 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 16,000 டிவைடட் பை 26,376ன்னு கிடைக்கும். பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி எடுக்கணும். ஸோ 2637.6 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, மேலே ஒரு மல்டிபிள் டு 10, கீழே ஒரு மல்டிபிள் டு 10 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒரு 10 ஆட் ஆகிடும். கீழே வந்து ஒரு பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இந்த 0வை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக டிவைட் பண்ணும்போது என்னென்னு கிடைக்கும், 16 4 zeros டிவைடட் பை 2637376. ஃபைனல் வேல்யூ உங்களுக்கு 6.06 இந்த மாதிரி அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து 6 பாயிண்டில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த வெலாசிட்டி ரேஷியோ ஆஃப் அ மிஷின் இஸ் 12. சரி, வெலாசிட்டி ரேஷியோட வேல்யூ உங்களுக்கு 12ன்னு சொல்லிட்டாங்க. எஃபிஷியன்சியோட வேல்யூ 70%ன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் அவுட் வெயிட் விச் கேன் பி லிஃப்டட் ஃப்ரம் 50 நியூட்டன் எஃபர்ட். ஒரு இயந்திரத்தின் திசைவேக வீதம் 12 ஆகவும் அதன் செயல்திறன் 70% இருந்தால் 50 நியூட்டன் முயற்சியில் தூக்கக்கூடிய எடையை கண்டறியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நம்ம எப்பவும் போல என்ன பண்ணிடலாம். இப்போ எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன, எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ இன்ட்டு 100. எஃபிஷியன்சியோட வேல்யூ 70 கொடுத்துட்டாங்க. 70 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட ஃபார்முலா என்ன, லோட் பை எஃபர்ட். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எஃபர்ட்டோட வேல்யூ 15 சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக 50 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ. வெலாசிட்டி ரேஷியோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 12ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 12 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் இன்ட்டு 100. இப்போ எனக்கு தேவை என்னது, லோடோட வேல்யூ தான் தேவை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், மற்ற டேர்ம்ஸ்லாம் இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே வந்து உங்களுக்கு L/50 டிவைடட் பை 12ன்னு இருக்குது. 12/1 இருந்தது உங்களுக்கு என்ன ஆகும், மல்டிபிள் டு 1/12 ஆகும் இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ஒரு 70 இருக்கும். நமக்கு தேவை வந்து லோடு தான். அப்போ மற்றதெல்லாம் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாமா? எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆல்ரெடி ஒரு 70 இருக்குது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய 50 மல்டிபிளில் வந்துடும், 12 மல்டிபிளில் வந்துடும். மேலே இருக்கக்கூடிய 100 வந்து கீழே வரும்போது டிவிஷனில் வந்துடும். அப்போ 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 7 × 5 35, 35 × 12 ஈக்குவல் டு லோட் அப்படின்னு கிடைக்கும். 35 × 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 420 அப்படின்னு உங்களுக்கு லோடோட வேல்யூ கிடைக்குது. அப்போ 420 நியூட்டன் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன், ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த எஃபிஷியன்சி ஆஃப் அ மிஷின் இஸ் 60%, எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு 60%ன்னு சொல்லிட்டாங்க. மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட வேல்யூ 3ன்னு சொல்லிட்டாங்க. லோடு இஸ் 1200 நியூட்டன். சரி, லோடு 1200 நியூட்டன் போட்டாச்சு. தென் த வெலாசிட்டி ரேஷியோ வில் பி. அப்போ வெலாசிட்டி ரேஷியோட வேல்யூ எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சரி, எஃபிஷியன்சியோட ஃபார்முலா போடுங்க, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ இன்ட்டு 100. எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, 60%. அப்போ 60 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. மெக்கானிக்கல் அட்வான்டேஜோடது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சரி மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் பதிலாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம 3 சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ இன்ட்டு 100 அப்படின்னு இருக்குது. எனக்கு தேவை வெலாசிட்டி ரேஷியோட வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், வெலாசிட்டி ரேஷியோவை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷனில் வெலாசிட்டி ரேஷியோன்னு வந்துடும். 60 வந்து இங்கே ரைட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். அப்போ எனக்கு 3 × 100 300 டிவைடட் பை 60 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது நான் என்ன பண்ணிடலாம், 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 6ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 6 உங்களுக்கு 13 கிடச்சிரும். இப்போ எனக்கு வெலாசிட்டி ரேஷியோட வேல்யூ 5ன்னு கிடைக்குது. 5ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் சியில். A father and his son get on a seesaw. The father, who weighs 4 times his son, sits 0.5 meter from the center. Where does the son have to sit to balance the seesaw? ஒரு தந்தையும் அவரது மகனும் ஊஞ்சலில் ஏறுகிறார்கள். மகனை விட 4 மடங்கு எடை கொண்ட தந்தை மையத்திலிருந்து 0.5 மீட்டர் தொலைவில் அமர்கிறார். ஊஞ்சலை சமநிலைப்படுத்த மகன் எங்கே அமர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு லிவர் எடுத்துக்கோங்க.
இதில் வந்து ஒரு சைடு ஃபாதர் இருக்கார், ஒரு சைடு சன் இருக்கார். ஃபாதர் ஹூ வெயிட்ஸ் 4 டைம்ஸ் ஹிஸ் சன். இப்போ வந்து உங்களுக்கு சன்னு வந்து 1 kg இருக்காரு அப்படின்னா ஃபாதர் வந்து எப்படி இருப்பார், மல்டிபிள் டு 4 டைம்ஸாக இருப்பார். இப்போ உங்களுக்கு ஃபாதரோட வெயிட் 4 கிலோ இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, சன் எக்ஸ் அப்படின்னா ஃபாதரு 4x வெயிட் இருப்பார். ஓகேங்களா? வேறு என்ன சொல்லியிருக்காங்க, a father who weighs 4 times his son sits 0.5 meter from the center. இப்போ வந்து நான் இங்கே தான் வந்து ஃபல்க்ரம் சென்டர் பாயிண்ட் இருக்குன்னு எடுக்கிறேன். இங்கேருந்து இப்போ ஃபாதர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காராம், 0.5 மீட்டரில் இருக்காராம் ஃபல்க்ரம்லேருந்து. வேர் டஸ் த சன் ஹேவ் டு சிட் டு இப்போ வந்து இங்கேருந்து பையன் எவ்வளோ தூரத்தில் உட்காந்துருந்தாருன்னா அவர் வந்து வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதான். இப்போ வந்து அப்பாவோட வெயிட் அதிகமாக இருக்குது, ஏன்னா அவர் 4x இருக்கார். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், சீசா எப்படி வரும் அப்படின்போது பையன் எக்ஸ் தான் இருக்கார், அவர் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் இங்கே உட்காரணும். அப்படி உட்காரும் போது எந்த இடத்துல உட்காந்தா திரும்ப வந்து இது இந்த பொசிஷன்லேருந்து இப்படியே இந்த இடத்துக்கு வரும்னு தான் நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் நம்ம, சரி நமக்கு பிரின்சிபல் ஆஃப் லிவரோட ஃபார்முலா என்ன, லோட் இன்ட்டு லோட் ஆம் ஈக்குவல் டு எஃபர்ட் இன்ட்டு எஃபர்ட் ஆம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல லோடுன்றது யார், அப்பா தான் லோடு. அதனால தான் என்ன ஆகுது, வெயிட்டு கீழே போகுது. திரும்ப மேலே எடுத்துகிட்டு வரதுக்காக பையனோட எஃபர்ட் கொடுத்து என்ன பண்ணுறோம், திரும்ப பழைய பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வரோம். ஸோ லோடுன்றது அப்பாவோட வெயிட். அப்பாவோட வெயிட் எவ்வளவு, 4x இன்ட்டு லோடாம்ன்றது லோடுக்கும் ஃபல்க்ரமும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ மீட்டர் சொல்லியிருக்காங்க, 0.5 மீட்டர். இப்போ 0.5 சீக்வல் டு எஃபர்ட்ன்றது பையன். இப்போ எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அவர் எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு தெரியாது, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த டிஸ்டன்ஸ் நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். திரும்ப நான் எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா இந்த ஆல்ரெடி எடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ எக்ஸுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். அதனால் என்ன பண்ணுறோம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவை இந்த ஒய் தான் தேவை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸை வந்து என்ன பண்ணிடுறேன், இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா. அப்படி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா 4x இன்ட்டு 0.5 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடச்சிரும். இப்போ எக்ஸும் நான் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 இன்ட்டு 0.5ன்றது நமக்கு என்ன வரும், 4 இன்ட்டு 1/2 எடுத்துக்கலாமா. இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 2 4ன்னு கிடச்சிரும். அப்போ எனக்கு இப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு, 2ன்னு கிடச்சிருச்சு. அப்போ பையன் வந்து 2 மீட்டர் தள்ளி உட்காந்தாரு அப்படின்னா அவர் வந்து இந்த அப்பாவோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ 2 மீட்டர்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆப்ஷன் ஏ இருக்குது, ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A 70 kg person stands at one end of a 5 meter wooden plank and a 30 kg person stands at the other end. Where should the fulcrum be placed to balance the plank? Assume the weight of the plank to be negligible. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 5 மீட்டர் நீளமுள்ள ஒரு மரப்பலகையின் ஒரு முனையில் 70 கிலோகிராம் எடை கொண்ட நபரும் மறுமுனையில் 30 கிலோகிராம் எடை கொண்ட நபரும் நிற்கின்றனர். பலகையை சமநிலைப்படுத்த ஆதார புள்ளி எங்கு வைக்கப்பட வேண்டும், பலகையின் எடை புறக்கணிக்கத்தக்கது என கருதுக அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து ஒரு பிளாங்க் நீங்களே எடுத்துக்கோங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 70 கிலோ பர்சன் ஒரு எண்டில் இருக்காராம். நான் இந்த சைடு 70 கிலோ பர்சன் எடுத்துக்கிறேன். 1 end ஆஃப் 5 மீட்டர் உடன் பிளாங்க். டோட்டலாக வந்து இது 5 மீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸு. இன்னொரு சைடு 30 கிலோ பர்சன் இருக்காராம். 30 கேஜி பர்சன் வந்து ஸ்டாண்ட்ஸ் அட் த அதர் எண்டு. இப்போ 30 கேஜி பர்சனை நான் இன்னொரு சைடு போட்டுக்கிட்டேன். வேர் ஷுட் த ஃபல்க்ரம் பி பிளேஸ் டு பேலன்ஸ் த பிளாங்க், அஸ்யூம் த வெயிட் ஆஃப் த பிளாங்க் டு பி நெக்லிஜிபிள். இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஒருத்தர் லோடாக இருக்காரு, ஒருத்தர் சைடு இன்னொருத்தர் எஃபர்ட்டாக இருக்காரு. ஒரு சைடு வந்து நீங்கள் நடுவில் என்ன பண்ணணும், ஃபல்க்ரம் வைக்கணும். இப்போ இந்த ஃபல்க்ரம் நான் எங்கே வேணால் வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். ஆனால் நான் எங்கே வைக்கும்போது நான் கரெக்டாக ஒரு பாயிண்டில் வைக்கணும். அந்த பாயிண்டில் வச்சாதான், ஏன்னா 70 கிலோ இருக்கார், 70 கிலோ இருக்கனால அவரோட வெயிட் இங்கிட்டு கீழே இறங்கும். 30 கிலோ தான் இருக்காருன்னும் போது இவர் வெயிட் மேலே போகும். இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு இடத்துல வச்சாதான் இது கீழேயும் இப்படி போகாமல் இப்படி மேலேயும் இப்படி போகாமல் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து நிற்கும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் எந்த இடத்துல ஃபல்க்ரம் வைக்கணும் அப்படின்னு தான் நமக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபல்க்ரம் வைக்கக்கூடிய லோடுக்கும் ஃபல்க்ரமுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் 5னா இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், 5 - எக்ஸாக இருக்கும். இதே x - 5ன்னு போடாமல் 5 - எக்ஸ்ன்னு போடுறதுக்காக ரீசன் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் சிம்பிளாக டக்குன்னு சொல்கிறேன். இது 2 இது 3ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 + 3 தான் உங்களுக்கு என்னது டோட்டல் 5. இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ x - 5ன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்துல உங்களுக்கு x2ன்னு எடுத்துருக்கீங்களா, 2 - 5ன்னு வந்துடுது, உங்களுக்கு -3ன்னு வரும். -3ன்னு இந்த இடத்துல லென்த் வருமா, வராது. அதனால தான் என்ன பண்ணுறோம், x - 5ன்னு எடுக்கக்கூடாது, 5 - எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் அந்த டிஸ்டன்ஸ். சரி, இப்போ வந்து இப்போ நம்ம எடுத்தாச்சு அப்படின்னா லிவரோட பிரின்சிபல் என்ன, லோட் இன்ட்டு லோட் ஆம் ஈக்குவல் டு எஃபர்ட் இன்ட்டு எஃபர்ட் ஆம். கரெக்டுங்களா, இன்ட்டு எஃபர்ட் ஆம். இந்த இடத்துல லோடுன்னு நம்ம யார் எடுத்திருக்கோம்,
70 kg/s நான் எடுக்கிறேன். அப்போ லோடு இன்ட்டு லோடாம் அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கார், எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கார். அப்போ 70 × எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். எஃபர்ட் வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ கேஜி இருக்காங்க, 30 kg. அப்போ 30 இன்ட்டு எஃபர்ட் ஆகுன்றது வந்து என்ன உங்களுக்கு வல்க்ரமுக்கும் இந்த எஃபர்ட்க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அதான் நம்ம என்ன எடுத்துருக்கோம், 5 - xன்னு எடுத்துருக்கோம். அப்போ 5 - x. இப்போ 30 முள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 × 5. லெஃப்ட் சைடு வந்து 70 × x உங்களுக்கு 70x கிடைக்கும். ரைட் சைடு வந்து 3 × 5 15 ஒரு 0 இருக்குது. அப்புறம் மறுபடியும் 30ன்றது இங்கே எக்ஸ் வந்துச்சுன்னா -30xன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவைப்படும். எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துக்கலாம். -30xன்றது இந்த சைடு வரும்போது +30x ஆகிடும். = 150 அப்படின்னு இருக்கா. 70 + 30 100xன்னு இருக்குது. 100x = 150. இப்போ வந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ நான் அந்த 100 வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 0 இருக்குன்னா பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி வச்சுக்கலாம். அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ 1.5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 1.5 அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரசன் அகாடமிக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நடத்திருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லி 10 டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.